வெல்கம் டு மை சேனல் சிடிசி ட்ராவல்ஸ் தமிழ். நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்ட் அப்டேட். சரிங்களா, இன்னைக்கு சங்கர் சார் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் இந்த வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்கன்னா ஒரு 10 days ஆகும். மெயில் சென்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ரிஜெக்ட் சஸ்பெண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் பேமெண்ட் இதாகும். தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்காங்களா, இப்போ ரீசெண்டாக பண்ணாங்களா, அது நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளார கிரெடிட் பேமெண்ட் கிரெடிட் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ வேணான்னு சொல்கிறவங்க 3 மாதத்துக்குள்ளே கிரெடிட் ஆகின்னு சொல்லுவாங்க. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்க வித்தின் 3 months முன்னாடி சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வித்தின் 10 days. அப்புறம் கண்டினியூ பண்ணுறவங்க பற்றி எப்படி சார் நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. அது க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலயமா தான் இது வரும். உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் மாதிரி உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதில் வேலெட்டில் எப்படி டீட்டெயில்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடிஓ ஆஃபீஸர் அப்புறம் டிஜிட்டல் டாஸ்க் ஒர்க்கர், இந்த 2 ஃபார்ம் செலக்ட் பண்ணிருப்பீங்க. அது நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிரும். அது கேட்டகரிஸ் வைஸாக பிரிப்பாங்க. இந்த ஒர்க்கு இந்த டிஜிட்டல் டாஸ்க் ஒர்க்கர், அப்புறம் டிஜிட்டல் டாஸ்க் ஒர்க்கர் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இவங்க 2மே ஒர்க்கை பிரித்த பிறகு ஒர்க்கு எப்படி அப்டேட் பண்ணுறாங்க, அசைன் பண்ண பிறகு சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆன பிறகு இதில் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளார ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் பண்ணுறது, ஒர்க் அசைன் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு எஸ்பிஐ போர்ட்டல்லே வந்துடும். அப்புறம் டிஜிட்டல் டாஸ்க் ஒர்க்கர் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் 12,000 members அப்ளை பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் டாஸ்க் ஒர்க்கர் எல்லாருமே இன் ஃபியூச்சர் எவ்ரிபடி டிஜிட்டல் டாஸ்க் ஒர்க்கராக இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். இது ஒரு பிஸ்னஸாகவும் இது உங்களோட பிஸ்னஸ்க்காகவும் ஃபேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேல்ஸ் டீம் எப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் பேமெண்ட்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளார உங்களுக்கு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பிளான் சேஞ்சஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். பிளான் சேஞ்சஸ் எதாவது பண்ண முடியுமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிளான் சேஞ்சஸ் நோ, பிளான் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம் பர்சன் மறுபடியும் எஸ்பிஐ உள்ளே வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எஸ்பிஐயோட உங்களோட ஃபோன் ஐபி அட்ரஸ் அப்புறம் ஃபோனு டிவைஸு எல்லாமே இது சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் உள்ளே வர முடியாது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ், வித்ட்ரா டீட்டெயில்ஸ், எப்போ சார் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டே இருக்காங்க. யாராச்சும் கேட்டுட்டு இருந்தாங்களா, வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராமில் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தாங்களா, இந்த வாய்ஸ் மெசேஜ் சங்கர் சார் கொடுத்துருக்காங்க. அதாவது 17ஆம் தேதி 8:16 வந்த வாய்ஸ் மெசேஜ் ஆடியோவை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ காய்ஸ். தட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் அபவுட் டுடே.